ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பணம் ஈர்க்கிற குறிப்பு. ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வீட்டு பணத்தை, அதாவது சேமிக்கிற தொகையை எந்த இடத்துல வைக்கணும், அன்றாடம் செலவு பண்ணுற தொகையை எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை தவிர பண ஈர்ப்பு குறிப்புகள் 1 முதல் 7 வரை 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்கெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்கை தரேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணம் ஈர்க்கிற குறிப்பு 8. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பணம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாகிடுச்சு. அந்த பணத்தை நோக்கி நம்ம நாளுக்கு நாள் ஓடோடி நம்ம அந்த பணத்தை அயராது உழைச்சி சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கடினமான வேலையாயிடுதுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது தாங்க கஷ்டம். அந்த சம்பாதிக்கிற பணத்தை நம்மக்கிட்ட தக்க வைக்கிறது, நம்மக்கிட்ட ஈர்க்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தாங்க. அதை நாங்கள் இந்த சேனலில் சொல்கிற பண ஈர்ப்பு குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்ககிட்ட அந்த பணத்தை ஈஸியாக ஈர்த்து கொண்டு உங்ககிட்ட நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணம் ஈர்க்கிற குறிப்பு 8. இந்த பணம் இருக்கிற குறிப்பு 8ல் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, நம்ம அன்றாடம் செலவு பண்ணுறதுக்காக பணத்தை எடுத்து நம்ம சில பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அது நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா, நம்ம பால்காரங்களுக்கோ இல்லை கேபிளுக்கோ இல்லை மளிகை ஜாமானுக்கோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அதற்குரிய பணத்தை நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற பணம் அவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும். அவங்க தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கு பயன்படணுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே சமயம் அந்த பணம் நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் வேறு ஒரு வழியில் நமக்கு திரும்ப வரணுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் பணம் நீங்கள் செலவு பண்ணும்போது, யாருக்காவது கொடுக்கும்போது நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கணுன்னா, இந்த பணம் நாங்கள் கொடுக்குறவங்களுக்கு நல்லபடியாக உதவியாக இருக்கணும். நான் கொடுக்கக்கூடிய இந்த பணம் வேறு வழியில் எனக்கு திரும்ப சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பணம் கொடுக்குற தாள், 500 ரூபா தாளோ இல்லை 2000 ரூபா தாளோ 100 ரூபா தாளோ, அந்த தாளை நீங்கள் 2ஆக மடித்து அந்த மடிப்பு பிளைண்ட் ஃபோல்டு, அதாவது மூடின பக்கம் அவங்க பக்கமும் அந்த ஓப்பன் பண்ணுற 2 கார்னர் இருக்குல்லங்க, அந்த திறந்த பக்கம் நம்ம பக்கமும் இருக்கணுங்க. அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த திறந்த பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால அந்த பணம் திரும்பவும் உங்ககிட்ட வேறு ஒரு வழியில், நல்ல வழியில் உங்ககிட்டயே திரும்ப சேரும். சரிங்களா? அதே போல் நீங்கள் கொடுக்கும்போது இந்த விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க. இந்த பணம் அவங்களுக்கு ஒரு நல்ல தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இருக்கணும். அதே சமயம் அந்த பணம் வேறு ஒரு வழியில், நல்ல வழியில் எனக்கு திரும்ப வரணும்னு நினச்சிக்கிட்டு அந்த பணத்தால் மடித்து கொடுங்க. மூடின பக்கம் அவங்க பக்கமும் திறந்த பக்கம் நம்ம பக்கமும் இருக்கிற மாதிரி கொடுங்க. இந்த பிக்சரில் அது இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் மடித்து கொடுங்க. இதுவும் ஒரு வகை பண ஈர்ப்பு குறிப்பு தாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் செலவு பண்ண பணம் கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல வழியில் உங்கள் கிட்டவே சேருங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். உங்கள் கையில் நிறையா பணம் புரள ஆரம்பிக்கும். உங்கள் கையில் பணம் அதிவிரைவாக நிறையா சேர ஆரம்பிக்கும். இந்த பண ஈர்ப்பு குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் பண ஈர்ப்பு குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த வீடியோஸை போய் கண்டிப்பாக பார்க்காதவங்கலாம் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பண ஈர்ப்பு குறிப்பில் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.